அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு 140 நாட்களுக்கு சனி பகவான் 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஆண்டு கும்பராசியிலிருந்து மகர ராசிலாம் வரமாட்டார். கும்பராசியிலேயே ராகுபவனுடைய சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை பின்னோக்கி வரப்போகிறார். தற்போது சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசியில் சனி நவாம்ச கட்டத்தில் கும்பத்திலிருந்து மகரம் தனுசு வரை முன்னோக்கி செல்ல போகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. விருச்சிக ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் முதல் சுகஸ்தானமான 4வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சுகஸ்தானமான 4வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ஒரு திருப்தியான சந்தோஷமான நிலை அனுபவிக்க முடியாது. ஏன்னா சனி பகவான் என்றாலே சங்கடம். முதல்ல சங்கடத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து முன்ஜென்ம கருமாவை அனுபவித்த பிறகு சனி பகவான் சங்கடங்களை நிவர்த்தி செய்வார். சனி பகவான் என்றாலே ஒரு ராசியை மெதுவாக 2.5 வருடம் கடக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி. இந்த சனி பகவான் ஒரு ராசியை பாரி செய்யும்போது எல்லாமே மந்தமாக இருக்கும், பொறுமையாக இருக்கும், நிதானமாக இருக்கும். எந்த காரியங்களை தொட்டாலும் எதை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செஞ்சால் மறுபடியும் ஒரு தடவை வெற்றி கிடைக்கும். கடந்த வருடம் 6வது வீட்டிலே குரு சனி பகவான் பார்வையில் குரு அமர்ந்திருக்கும் போது பிரம்மகத்தி தோஷம். விருச்சிக ராசிக்கு 2வது வீட்டிற்கும் 5வது வீட்டிற்கும் அதிபதியான குரு சனி பகவான் பார்வையில் மாட்டிக்கிட்டார். சுகஸ்தானத்திலே அமர்ந்த சனியை விட 6ஆம் வீட்டிலே அமர்ந்த குரு பகை, கடன், நோய், வழக்கு வில்லங்கம், சட்ட சிக்கல், இந்த மாதிரி எல்லா விதத்திலும் ஒரு தொந்தரவுகள் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு வந்திருக்கும். 2024ஆம் வருடம் மே மாதம் 1ஆம் தேதி முதல் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேர் 7ஆம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து சம சப்தம பார்வையால் விருச்சிக ராசியை பரிசுகிறார். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அர்த்தாஷ்டம சனியின் பார்வை விருச்சிக ராசிக்கு பெரிய அளவு தொந்தரவுகளை தராது. வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை இந்த 140 நாட்கள் சனி பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பின்னோக்கி வருவது போல், அதாவது உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்திற்கு 3வது வீட்டிற்கு சனி பகவான் வருவது போல் இந்த 140 நாட்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய இந்த 140 நாட்கள் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். தைரியமாக முயற்சி செய்யலாம். எந்த காரியத்தையும் துணிந்து நீங்கள் இறங்கலாம். உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றி, புகழ், கீர்த்தி உண்டு. வீடு, மனை, மாடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டலாம், பழைய வீட்டை ஆல்டேஷன் பண்ணலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். காரு, பைக்கு அல்லது கனரா வாகனங்கள் கூட கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வாங்கலாம். இல்லைனா வீட்டு மனை, அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்து கொடுக்காத பலனை வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார். இப்போ நீங்கள் எதிர்வரக்கூடிய 140 நாட்கள் கேட்டது கிடைக்கும். சனி பகவான் கொடுத்த சங்கடங்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்குது. கோச்சாரத்திலே 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனி பகவான் வரும்போது ஏதோ ஒரு வழக்கு, ஏதோ ஒரு வில்லங்கம், ஏதோ ஒரு சண்டை சச்சரவு, நிலபுல சொத்துக்களில்
ஆடு மாடு கால்நடையில் விரயங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். 30 வருடத்திற்கு ஒரு முறை தான் 4வது வீட்டிற்கு சனி பகவான் வருவார். இந்த 4வது வீட்டிற்கு சனி பகவான் வரும்போது காடு கரையில் ஏதோ ஒரு வரப்பு ஏதோ ஒரு மூலை விரயமாகும். அதே மாதிரி ஆடு மாடு நம்ம வளர்த்தக்கூடிய பிரியாணிகள் ஏதோ ஒன்று விரயமாகும். உடலில் நோய் நொடி தொந்தரவு எதிர்பாராத மந்தமாகவே இருக்கும். எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது. அதனாலேயே பித்தம் தலைக்கு ஏறி மன அழுத்தம் கொடுத்து விடும். எதிர்வரக்கூடிய 140 நாட்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மன அழுத்தம் குறையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தம்பி தங்கைகளுடைய ஆதரவு உண்டு. உங்கள் தம்பி தங்கைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திரம் புதனுடைய 2வது நட்சத்திரம். செவ்வாய் பகவானுடைய வீட்டில் 3வது நட்சத்திரமாக முழுமையாக 4 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. கேட்டை நட்சத்திர அதிதேவதை இந்திரன். கேட்டை நட்சத்திர கணம் ராசச கணம். கேட்டை நட்சத்திர விலங்கு ஆண் மான். கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டலாம்னு பழமொழி உண்டு. கேட்டை கேடு தரும் என்று சொல்வார்கள். கேட்டையில் பிறந்தால் கோட்டையும் கட்டலாம், கேட்டையில் பிறந்தவர்களால் கேடும் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. புதனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கும்போது புதனுக்கும் செவ்வாய்க்குமே பகை. இயற்கையாகவே புதனுக்கு செவ்வாய்க்கும் ஆகாது. செவ்வாய் போர்க்குணம், சண்டைக்காரகன் செவ்வாய். புதன் சமாதானக்காரகன், அறிவால் புத்தியால் செயல்படக்கூடிய கிரகம் புதன். சாப்டான கேரக்டரு, புத்திசாலித்தனம் கொண்டது புதன். கேட்டை நட்சத்திரத்திற்கு சந்திரன் சாபமும் விடுகிறது. கோபம், வைராக்கியம், பிடிவாதம், குறுக்கு புத்தியும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா ராசச கணம். ஒரு நேரத்தில் தேவகணம் போல் ஒழுக்கமாக நேர்மையாக உண்மையாக இருப்பாங்க. ஒரு நேரத்தில் மனித கணம் போல் சொல்வதை மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி பேசக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டு. நல்ல வழியிலும் போவாங்க, குறுக்கு வழியில் கெட்ட வழியிலும் போவாங்க. கெட்ட வழியில் மனம் போகும்போது, அவசரப்படும்போது மனக்கோட்டையே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிஞ்சி விடுகிறது. நிஜ வாழ்க்கையில் குடிசை வீடு கூட கட்ட முடியாத அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையே அமையாமல் போய்விடுகிறது. பெரும்பாலானவர்களுக்கு 2 திருமண யோகம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விடுகிறது. பெரும்பாலும் வாழ்க்கையில் முன் பாதி காலம் இன்பங்களை அனுபவிக்க முடியாத கஷ்டங்களையே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள். கும்பராசியில் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது வக்கர சனியின் உக்கர பார்வை பலன் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது இதுவரை நல்லா தான் இருந்தேன், என் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வரல, நல்ல வருமானம் வந்துச்சு, குடும்பத்திலும் சண்டை சச்சரவு இல்லை அப்படின்னு சொல்பவர்களுக்கு வக்கர சனி பகவானால், சனி பகவானுடைய உக்கர பார்வையால் கொஞ்சம் சங்கடங்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன், வேலை தொழில் ஜீவனம் நன்றாகவே இல்லை, குடும்பத்திலையும் ஒரு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை சங்கடங்களை தீர்க்கும், ஒரு சுபிட்சமான நிலையை கொடுக்கும். சனி பகவான் சுய ஜாதகத்தில் வக்கரமடைந்திருந்தார் என்றால் இந்த வக்கர சனி பெரிய அளவு யோகத்தையே கொடுக்கும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமடையாமல் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் கோச்சார வக்கர சனி சில தொந்தரவுகள் சங்கடங்களை கொடுக்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சுகஸ்தானமான 4வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து அவர் பின்னோக்கி வரும்போது அவருடைய 3ஆம் பார்வை உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேலும் 6ஆம் வீட்டின் மேலும் விழுகிறது. பகை நோய் கடன் இதெல்லாம் தீரப்போகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வருமானம் தடையின்றி கிடைக்கும். கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா
அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேட்டி குறையும். வக்கர சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை தொழில்ஸ்தானத்திற்கும் பாக்கியத்திற்கும் விழுகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஆன்மீக காரியங்கள், கோயில் காரியங்கள், தெய்வ காரியங்கள், தெய்வ திருப்பணிகள் மூலம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா அதிர்ஷ்டங்கள் வரப்போகிறது. நீங்கள் விரும்பிய கோயிலுக்கு, இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்யும்போது தொழில் வந்து நன்றாக போகும். வருமானம் ஈட்டலாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் உண்டு. வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விருச்சிக ராசி மேலும் துலா ராசி மேலும் விழுகிறது. விரய செலவுகள், தண்ட செலவுகள் குறையும். தூங்காமல் ஓய்வு இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவில் படுத்தோன்னா நல்லா உறக்கம் வரும். இனிமேல் வந்து சேமிப்புகள் உயரும். இந்த எதிர்வரக்கூடிய ஒரு 140 நாட்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்க போகிறது. நீங்கள் கொண்ட இலக்கை அடையலாம். எடுக்கின்ற காரியங்களில் வெற்றியுடன் திரும்பி வரலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் வந்து ஏறுமுகத்துடன் சனி பகவானுடைய நிலை இருக்க போகிறது. நேர் 7ஆம் வீட்டிலே சமசப்தம பார்வையாக குரு பகவான் வந்து விருச்சிக ராசியை பரிசுகிறார். நண்பர்களிடம் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து நண்பர்கள் வழியில், எதிர்பாலினவர்கள் வழியில் ஏமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புண்டு. குரு வந்து எந்த ராசியில் எந்த கட்டத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த கட்டத்தின் வழி நமக்கு வந்து ஒரு ஏமாற்றம் வந்தே தீரும். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் 7ஆம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து ஜென்ம ராசியை பாரி செய்யும்போது உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்த நண்பனாக இருந்தாலும் சரி, கூடவே இருந்து குளிபறிக்கக்கூடிய நிலையெல்லாம் வரும். கூடா நட்பு கேடா முடிந்துவிடும். அதனால் வந்து நண்பர்களிடம், உறவினர்களிடம் கொஞ்சம் பக்குவமாக, பதமாக நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது. குரோதி வருஷம் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு பகவான் வரப்போகிறார். ராகு நட்சத்திரத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரப்போகிறார். கேது பகவான் 11வது வீட்டிலே. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் உடலாலும் சரி, மனதாலும் சரி தொந்தரவுகள், சங்கடங்கள் குறையும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.